இமானுவேல். நாங்கள் பள்ளிக்கல்லேருந்து வரேன். ஒரு கார் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் பிரயாசப்பட்டுகிட்டே இருந்தோம், 2-3 இயர்ஸாக. அங்கிளுடைய இந்த வருஷம் நியூ இயரோட ப்ரேயர் மீட்டிங் வந்தோம். அங்கிள் பிளெஸ் பண்ணாங்க, இந்த வருஷம் நல்லபடி இருக்குன்ட்டு. அங்கிள் பிளெஸ் பண்ணி வித்தின் ஒரு 1 மந்தில் நான் ஒரு கார் வாங்க வேண்டிய முயற்சிகளை பண்ணோம். ஆனால் நான் பார்த்த ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு தான் பார்த்தோம். ஆனால் கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு மர்சிலையும் அங்கிளோட ப்ரேயர்ஸ்லையும் ஒரு 18 lakhs rupees ஒரு காரை வாங்கிறதுக்கு பெரிய ஒரு கிருபை செஞ்சார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னோட பேர் ரஞ்சித் சாமுவேல். நான் கேளம்பாக்கத்துலேருந்து நாங்கள் வரோம். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 8 months ஆகுது. என்னோடய ஒய்ஃப் அபிகேல். நான் இங்கே தான் செக்ரட்டேரியட் ஸ்கூலில் 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜ் நிமித்தமாக நான் வேறு ஸ்கூல் மாறுற மாதிரி இருந்தது. இங்கே எனக்கு வர வேண்டிய பிஎஃப் எல்லாமே கரெக்டான டைமில் எனக்கு போட்டாங்க. பிஎஃப் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணும்போது எனக்கு நிறைய டிலே ஆச்சு. நான் ஆறுதலை தேடி கூட்டம் வந்து நவம்பர் மாதம் இங்கே வந்தப்போ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தேன். எனக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் டவர்லேருந்து. அடுத்த மாதமே எனக்கு டிசம்பர் மாதம் வாரத்துலேயே வந்து எனக்கு அந்த பணம் எல்லாம் எனக்கு வர கிருபை தந்தாங்க. எனக்கு இருந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்தது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு வேலைக்காக கேட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துருந்தேன். அதுவும் இந்த ஜனவரி மாதம் 31ஆம் அவளுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை தந்தாங்க. அப்புறம் எனக்கு ரீசெண்டாக கொஞ்ச நாளில் இப்போ நான் சமீபமாக வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூலில் கொஞ்சம் ப்ராப்ளமாகி எனக்கு வேலை கிடைக்காம இருந்தது. அந்த 1.5 மாதம் மார்னிங்கில் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எனக்கு வந்து காலையில் மங்களவாரத்தை பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நான் எங்கெல்லாம் இன்டர்வியூ போகிறேன் அப்போலாம் காலைல பார்ப்பேன். எனக்கு ஒரு பலனாக இருந்தது. இந்த சாட்சி, இந்த சிறு சாட்சியை கர்த்தர் நான் சொல்லிப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம். சங்கீதம் 103 4வது வசனமும் 5வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. உன் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர். இன்றைக்கு அழிவினாலே நீ முடிசூட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். அழிவின் தூதன் அழிவை உன் சிரசில் வச்சு லைஃப் ஃபுல்லாக நீ அழிஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்கிறான். அழிவின் தூதன் உன் தலை மேலே கடனை முடிசூட்டி வச்சு கடைசி வரைக்கும் இந்த கடனிலே நீ அழிந்து கடனிலேயே நீ மாண்டு போன்னு சொல்லி அழிவின் தூதன் உன் தலையின் மேலே கடனை முடிசூட்டி வைத்திருக்கிறான். அவமானத்தை முடிசூட்டி வைத்திருக்கிறான். கொள்ளை நோய்களை உன் தலையின் மேலே முடிசூட்டி இதை வச்சே நீ அழிஞ்சு போன்னு வச்சிருக்கிறான். ஆனால் கிருபையாய் இறங்குகிற ஆண்டவர் இந்த கிருபையோடு இணைந்து வருகிற இரக்கத்தை வைத்து இன்றைக்கு உன்னை அழிவில் இருந்து மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி உன் பிராணனை, உன்னுடைய ஜீவனை அழிவிலிருந்து மரணத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படிக்கு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும்படிக்கு உன் தலையின் மேலே இருக்கிற பழைய அழிவின் கிரீடத்தை எடுத்து போட்டு, கடனின் கிரீடத்தை எடுத்து போட்டு, அவமானத்தின் கிரீடத்தை எடுத்து போட்டு உனக்கும் அந்த பிசாசானவனுக்கும் இனி சம்பந்தமே இராதபடிக்கு அவனுடைய ஆளுகையை வேரோடு உன் இருதயத்திலிருந்து பிடுங்கி போடுகிறார். அவனுடைய அரசாட்சி உன் இருதயத்திலே நிறைவேறும்படிக்கு உன் இருதயத்தை ஏதோ ஒரு பாவத்தின் வழியாக விட்டு கொடுத்தாய். உள்ள உக்காந்தான், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா உன்னை அழிச்சிட்டு இருக்கிறான். மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய், பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய், அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கிருபை என்கிற ஆசீர்வாதம் உனக்கு நேராக வருகிறபடியினாலே அந்த கிருபையோடு இணைந்து இரக்கத்தை கர்த்தர் உன்மேலே பூட்டி
கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி, இந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களுடைய மரண கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு அறுக்கிறார். உனக்குள் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களை ஆண்டவர் வேரோட பிடுங்கி போடுகிறார். அவர் கிருபையின் தேவன் மாத்திரமல்ல, இரக்கத்தின் தேவன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக கானானிய ஸ்திரீ என்று ஒரு ஸ்திரீ ஆண்டவரை தேடி வருகிறார். அவள் வந்து ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம், இயேசுவே தாவீதின் குமாரனே, என் மகள் மீது நீர் இரங்கும் என்று கேட்கிறார். கிருபையும் இரக்கமும். அவளுக்கு தெரியும், இவர் காட் ஆஃப் மர்சி, இரக்கமுள்ள தேவன். என்னுடைய மகள் மீது இரங்கும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து ஒரு நாளும் நாய்க்குட்டிகளுக்கு போக முடியாது. அவருடைய விசுவாசத்தை பரீட்சை செய்யும்படி ஒரு வார்த்தை சொன்னார். இல்லைன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுகிறவர் அல்ல. இவ என்னதான் சொல்கிறா பார்க்கலாம். அவள் சொன்னாள், உண்மைதான் ஆண்டவரே, மேஜையில் இருந்து ஜனங்கள் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு போய் கீழே எச்சிலாக விழுகிற அந்த எச்சில் அப்பங்களை சாப்பிட்டு எத்தனை நாய்க்குட்டிகள் பிழைக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் கொடுத்து அந்த பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு கீழே போடுகிற நாய்களுக்கு கிடைக்கிற அந்த துணிக்க கிடைச்சா கூட போதும், என் பிள்ளையை பிழைத்திருப்பாள். அவள் வந்து சொல்லுகிறாள், ஒரு கொடிய ஆவி என் பிள்ளையை பிடித்திருக்கிறது, அந்த கொடிய ஆவி என் பிள்ளையை கசக்கி புளிகிறது என்று சொல்லுகிறார். அதன் நிமித்தம் என்னுடைய மகள் கொடிய வேதனை அனுபவிக்கிறாள் என்று சொன்னாள். அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் துக்கப்பட்டது. ஒரு தாய் தன் மகள் படுகிற கொடிய வேதனையை கண்டு ஒவ்வொரு நாளும் துடித்து போய் கடைசியாக இது இயேசுவிடத்தில் போனால் மட்டும்தான் என் மகளுடைய இந்த கொடிய வேதனையிலிருந்து அவளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கன்னு சொல்லி கடைசி நம்பிக்கை இயேசுவின் மேலே வைத்து அவள் வருகிறாள். ஒருவேளை உன்னுடைய பிள்ளை அனுபவிக்கிற கொடிய வியாதி, உன் பிள்ளை அனுபவித்து கொண்டிருக்கிற கொடிய ஏதோ ஒரு காரியம், அந்த கஷ்டம் உன்னால் பார்க்க முடியலைன்னு நீ வேதனையோடு இருக்கலாம். கொடிய வேதனை படுகிற பிள்ளையின் நிமித்தம் தாய் வந்து என் மகள் மீது இரங்கும் என்று கேட்கிறார். கிருபையும் இரக்கமும். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர் அவள் மேல் மனதுருகினார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ போ, நீ விரும்பின காரியம் அப்படியே ஆக கடவது என்று சொல்லி அனுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் மகள் மீது இறங்கும் என்று கேட்டவளுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவங்க மகளுடைய சிரசில் இருந்த அந்த பிசாசின் அதிகாரத்தை பிடுங்கி போட்டு அந்த பிள்ளைக்குள்ளால் இருந்து அவளை கொடிய வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிசாசின் அந்த கிரீடத்தை எடுத்து போட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அந்த மகளை முடிசூட்டினார். என்ன வருகிறது பாருங்க. அவள் எல்லா அசுத்தாவிகளின் கட்டுகளிலிருந்து விடுதலையாகி இந்த வசனத்தின்படி அழிவிற்கு நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டாள். அந்த ஆவி அவளை அழிவுக்கு நேராய் கொண்டு போயிருந்தது. அழிவு வருவதற்குள்ளால இயேசுவை தேடி வந்தாள். இன்றைக்கு அழிவு வருவதற்குள்ளால சிலர் யோசிக்கிறீங்க, என் பிள்ளை இன்னும் சாகல, அவ்வளவுதான் மிச்சம், அவ உயிரோட இருக்கிற அவ்வளவுதான் மிச்சம், ஆனாலும் நடைபணமாய் இருக்கிறாள். என் புருஷன் உயிரோடு இருக்கிறார், அவ்வளவுதான் உண்மை, ஆனாலும் அவர் இன்றைக்கு அவர் நடைபணம் போல சுற்றி கொண்டிருக்கிறார். கம்பீரமாய் சுற்றின என் புருஷன் இன்றைக்கு எழும்பி நடக்க முடியவில்லையே. கம்பீரமாய் சுற்றி கொண்டிருக்கிற என்னுடைய மருமகன் எழும்பி நடக்க முடியவில்லையே. இந்த மருமகனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னுடைய வாலிப என் மகள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வீட்டில் உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பாளே, அந்த கொடிய வேதனையை என்னால் தாங்க முடியாது என்று ஒருவேளை என்னுடைய மருமகனுக்காய் நீ இருக்கலாம். ஆண்டவரே, என் மருமகனுக்கு இறங்கும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும், ஆண்டவரே என் புருஷனுக்கு இறங்கும், அவர்களை அழிவில் இருந்து மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயினாலே என் பிள்ளை அழிந்து விடக்கூடாது. இந்த பிசாசனுடைய கிரியையினாலே என் பிள்ளையுடைய வாழ்க்கை சிதைந்து விடக்கூடாது. கண்ணீரோடு இருந்தீங்கன்னா அழிவின் கிரீடத்தை எடுத்து போட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வாழ்வின் கிரீடத்தை
உங்கள் பிள்ளைகளுடைய சிரசில் வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். அந்த முடிவின் மத்தியிலே ஆண்டவருடைய புதிய ஆரம்பம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து உன்னை அழிவிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ளுவேன் என்று உன்மேல் மனதிருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். இன்றைக்கு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி உன் பிள்ளைகளை முடிசூட்டி கர்த்தர் உன்மேல் இருக்கிற எல்லா சாவின் கட்டுகளையும் மரண கட்டுகளையும் அவிழ்த்து போடுகிறார். அது எப்பேற்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் ஆண்டவருடைய கண்களில் இன்றைக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. இமைப்பொழுதிலே என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன். கிருபையோடு இணைந்து வருகிற இரக்கத்தையும் சேர்த்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, கிருபையோடு இணைந்து வருகிற நன்மையான ஈவுகளினாலே உங்களை முடிசூட்டுவேன். வாசிக்கலாம். சங்கீதம் 23:6 வாசிப்போமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும் என்று சொல்லுகிறார். இந்த கிருபை இருந்தாலே இதோடு கூட நன்மை சேர்ந்து டிராவல் பண்ணும் என்பது சங்கீதக்காரனுக்கு தெரியும். எனவேதான் அந்த நன்மையோடு சேர்த்து கிருபையை இணைக்கிறார். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும். கடந்த நாட்களில் நன்மைக்கு காத்திருந்த உங்களுக்கு தீமை வந்திருக்கலாம். யோபு சொல்லுகிறான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, ஆனாலும் ஒரு நாள் வந்தபோது அந்த தீமை நன்மையாய் மாறி இரட்டிப்பானதாய் மாறினது. இன்றைக்கு நன்மைக்கு காத்திருந்த உனக்கு தொடர்ந்து தீமை வந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தீமை இரட்டிப்பான நன்மையிலே வந்து முடியும். யோசேப்பு சொல்லுகிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடி அந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். ஒரு தீமை எப்பொழுது நன்மையாய் மாறும்? கிருபை அதோடு இணையும் பொழுது அந்த தீமை நன்மையாய் மாறும். இன்றைக்கு கிருபை அதோடு கூட இணைகிறது. யோசேப்பு சும்மா எல்லாம் சொல்லல, ஏற்கனவே அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய கிருபையினால் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய கிருபைதான் என்னை வாழ வைத்தது என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய கிருபையினால தான் நான் ஜெயிலில் இருக்கும் பொழுதும் அந்த சிறைச்சாலன் தலைவன் கண்களிலே தயவு கிடைப்பதற்கு கர்த்தருடைய கிருபை எனக்கு அனுகூலமாக இருந்தது என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த சகோதரர்களே யோசேப்பை ஆடை விற்கிற மாதிரி, மாடை விற்கிற மாதிரி, கோழியை விற்கிற மாதிரி, ஏதோ ஒரு தானியத்தை விற்கிற மாதிரி வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டான். அவனை நாடு கடத்திட்டாங்க. அவங்களை நம்ம பார்க்க போகிறதில்ல, அவருடைய அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அவன் செத்துட்டான்னு சொல்லி தகப்பனிடத்தில் போய் நாடகமாடி தகப்பனை நம்ப வைத்தார்கள். அது கொஞ்சங்காலம்தான் அவங்களால நம்ப வைக்க முடிஞ்சிச்சு. உண்மையை ஒரு நாளும் திரை போட்டு மூட முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தது, இவங்க செய்த அந்த தீமையான காரியத்தினால தான் அவன் எகிப்து தேசத்திற்கு வருகிறான். இல்லைன்னா இந்த தேசத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தேசத்தில் வந்தும் அவனுக்கு பரிசுத்த சோதனை வருகிறது. அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதற்காக ஜெயிலுக்கு தள்ளப்பட்டான். எல்லாவற்றையும் ஆண்டவர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருந்தான். எல்லா சோதனைகளை தாங்கக்கூடிய பலனை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த சோதனை நேரத்தில் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அந்த போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்திற்காக வலுக்கட்டாயமாய் இழக்கும்போது ஆண்டவர் தங்குகிற இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி எல்லாவற்றையும் தன்னுடைய வஸ்திரத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே ஓடி வந்தான். அதனால் அவனுக்கு ஜெயில் கிடைச்சது உண்மைதான்.
இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளை ஜெயிலில் இருக்கலாம். யாருக்கு தெரியும், அந்த ஜெயில் வாசம் அவனை தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றுவதற்காக கூட அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கூட அந்த ஜெயில் வாழ்க்கை இருக்கலாம். அவன் ஜெயிலுக்குள்ளே கிடக்கும்போது கூட, ஆண்டவரே, நான் உங்களுக்காக தானே, பரிசுத்தத்துக்காக தானே நான் போராடினேன், எனக்கு எப்படி ஆண்டவரே ஜெயிலில் போட்டீங்க? அவன் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கல. அவனுக்கு தெரியும், எனக்கு என்ன தீமை அனுமதித்தாலும் என் ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்காது, இவை எல்லாம் ஒரு நாள் நன்மையாய் மாறும் என்று அவன் நம்பினான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ அனுபவித்து கொண்டிருக்கிற தீமைகள், கொடுமைகள், கொடூரங்கள் யாவும் உனக்கு நன்மையாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பிள்ளைங்க என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்க நடக்க நடக்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலை. பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்க நினைச்சேன், ஒன்றும் நடக்கலை. எல்லாம் தடைப்பட்டு கிடக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் சொல்கிறீங்க, கொரோனாவில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், ஒருவேளை எங்கள் அப்பா நல்லா இருந்திருந்தா எனக்கு நல்லா திருமணம் செய்து வைப்பார், இதுக்கு மேலே எனக்கு யார் செய்து வைப்பாங்க, எங்கள் அம்மா என்ன செய்ய முடியும்? இல்லைன்னா ஒருவேளை நினைக்கலாம், எங்கள் அம்மா இருந்திருந்தான்னா அம்மா வீட்டு சீதனை நிறைய கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களே, கவலைப்படாத, அப்பா இறந்து போயிருக்கலாம், அம்மா இறந்து போயிருக்கலாம், சொந்த அண்ணன் இறந்து போயிருக்கலாம், தங்கச்சி இறந்து போயிருக்கலாம், ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் கடைசி வரைக்கும் முன்னோடு வாழ்கிறவர். அவர் தான் உனக்கு தேவையான நன்மையான ஈவுகளை செய்கிறவர். பரலோகத்தின் சீதனம் உனக்காய் காத்திருக்கிறது. உங்கள் அம்மா வீட்டு சீதனை இருக்கோ இல்லையோ, அப்பா வீட்டு சீதனை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் பரலோக அப்பா வீட்டு சீதனை உனக்கு இருக்கிறது. அது அவர் நினைத்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்வார். யோசேப்பினுடைய கல்யாணத்தில் அதுதான் நடந்தது. யோசேப்பு ஜெயிலில் கிடக்கிறா. அந்த உபத்திரவத்தின் முடிவு நாட்கள் வருகிறது. 17 வயசில் சொப்பனம் 30வது வயசில் நிறைவேறுகிறது. 30வது வயசில் அவன் அந்த ஜெயிலிருந்து வெளியே ராஜாவிடத்தில் கொண்டு வரப்படுகிறான். ராஜாவுடைய கலக்கத்தை தீர்த்து வைத்து சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொல்லுகிறான். ராஜா அவனை எகிப்து தேசம் முழுவதற்கு அதிகாரியாக மாற்றியாச்சு. இப்போ பெரிய பதவி வந்துருச்சு. ஆனால் பதவி இருந்தாலும் அவன் அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பியோ இல்லாத ஒரு அனாதையாயிருக்கிறான். அவனுக்கு பதவி இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது, வருமானம் இருக்கு, ஒருவனை வா என்று வருகிறான், சொன்னா வர்றான், போன்னு சொன்னா போறா, எல்லாம் இருக்கிறது. ஆனா அப்பா இருக்கிறது மாதிரி வருமா? அம்மா கூட இருக்கிற மாதிரி வருமா? வராது. இருதயம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும். அந்நிய தேசத்திலே வந்து கிடக்கிறான். எல்லாம் இருந்தது. யோசித்து பாருங்க, அந்த தேசத்தில் யோசித்து பார்த்தா, எனக்கு கல்யாண வயசு 30 வயசு ஆயிடுச்சா, கல்யாணம் பண்ணணும் தானே. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவன் மரித்து போய்விட்டான். அண்ணன்மார்களை பொறுத்த வரைக்கும் இவன் வேலைக்கு விற்கப்பட்டாச்சு, அவன் லைஃப் என்னாச்சு, அவன் போன இடத்துல அழிஞ்சான்னு நினைச்சாங்க. இந்த பட்டணத்தில் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா இல்லை, அம்மா கூட இல்லை, உடன்பிறப்புகள் இல்லை. கல்யாணம்னு ஒன்று நடக்குமா கேள்விக்குறி, சந்ததின்னு ஒன்று எனக்கு பிறக்குமா கேள்விக்குறி. இத்தனை கேள்விக்குறிக்கும் பதில் கொடுக்கும்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அந்த தேசத்தினுடைய ராஜா பார்வோனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். என் பிள்ளைக்காக போய் ஒரு பொண்ணு பாருன்னு சொல்லுகிறார். ராஜாவிடத்தில் சொல்றார். அவர் என்ன பொண்ணு பார்க்குற புரோக்கரா? எங்க ராஜாதி ராஜா ராஜாவிட்ட சொல்றாரு, என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி விடான்றாரு. அவன் நேர போனா ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய மகளை கொண்டு வந்து யோசேப்புக்கு கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, பார்வோன் அவளை அவனுக்கு கொடுத்தான். அப்படின்னா நம்ம பாஷையில் சொன்னா, ராஜா வீட்டு கல்யாணம் போல பரலோக ராஜாவுடைய கல்யாணத்தை செய்து வைத்தார். யாருக்கு முன்னிலையில் நடக்கிறது? யாரு பொண்ணு பார்த்தது? அந்த தேசத்தினுடைய ராஜா. யாருமே இல்லை, அனாதை என்று நினைத்து கொண்டிருந்தான். இப்பொழுது ராஜா வீட்டு கல்யாணம் அவனுக்கு நடந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல லைஃப் செட்டில்மெண்ட். கூட நின்று செய்து வைக்க அம்மா இல்லை, அப்பா இல்லை, உடன்பிறப்புகள் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அவன் ஆராதிக்கிற உண்மையுள்ள தேவன் அவன் எங்கே போனாலும் அவன் கூடவே இருந்து
அவனுக்கு கல்யாணத்தை அவரே செய்து வைத்து அவனுடைய லைஃப்பை செட்டில் பண்ணது மாத்திரமல்ல, ஒரு நாள் வந்த பொழுது அவனுடைய தகப்பன் இவனிடத்தில் வந்து, இவனுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் வந்து இவனை பார்க்கும்படி இவனுடைய பாதத்தில் விழும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பிள்ளை செத்து போயிட்டான்னு நினைச்சிருந்த அப்பாவுக்கு திடீர்னு ஒரு செய்தி வருகிறது. எந்த சகோதரர்கள் யோசேப்பு செத்துட்டான்னு சொல்லி நாடகம் ஆடினார்களோ அதே பிள்ளைங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப நேசிச்ச பல வர்ண அங்கி போட்டு அழகு பார்த்த யோசேப்பு சாகல, அவன் எகிப்து தேசத்திற்கே ஒரு பெரிய அதிபதியாய் இருக்கிறான், உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு வண்டிகளை அனுப்பி இருக்கிறான். இந்த வண்டியில் யார் உட்கார்ந்து உங்களை கூட்டுற சொல்லி இருக்கிறான். ஒரு பெரிய சஸ்பென்ஸ் அந்த தகப்பனுக்கு இருந்தது. அவரால் நம்ப முடியலை, இவனுகளை நம்ப முடியாது. அன்னைக்கு செத்தாச்சுன்றான், இப்போ வந்து உயிரோட இருக்கான்றா, இவனுகளை நம்ப முடியலை. ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்றாரு யாக்கோபுக்கு, அவங்க சொல்றது உண்மைதான், கிளம்பு புறப்படு யோசேப்பை பார்க்க. பல வருஷத்துக்கு பிறகு அப்பாவும் பிள்ளையும் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, எந்த இடத்துல அனாதையை கடந்தானோ இப்போ சொந்த பந்தங்களும் வந்துருச்சு, மனைவி, பிள்ளை, உடன்பிறப்புகள், சொந்த தகப்பன் எல்லாம் கூடியிருந்தாங்க. இதுதான் தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் எல்லாம் அலங்கோலமாய் இடிந்து பிரிந்து கிடக்கலாம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளை எந்த இடத்துல கிடந்தாலும் சரி, அவனை ஒரு புது மனுஷனாக்கி மறுபடியும் வீட்டில் கொண்டு வந்து அவனுக்கு நன்மையான காரியங்களை செய்து பார்க்க உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அவன் வாழ்க்கை அழிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, அந்த அழிவின் பாதையிலே ஒரு வாழ்வு பிறக்கிறது. ஒரு கோதுமை மணி மடிந்தால் ஒழிய அது மறுபடியும் பலன் கொடுக்க முடியாது. உன் பிள்ளை மடிஞ்சு போனது போல இன்றைக்கு உன் பார்வைக்கு படுகிறது உண்மை, ஆனால் அவனை மறுபடியும் ஆண்டவர் துளிர்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அனுபவித்த தீமையான காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தாரும். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும்.
இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், ஃபோட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.